சென்னையில் பாமக வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு. அதில் மிக முக்கியமாக அவர் சொன்னது, முகவரி மோசடி திடீரென்று நேற்றைக்குத்தான் நாங்கள் பார்த்தோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிரந்தரமான தலைமை அலுவலகம் என்பது 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருதான். அது எப்பொழுதும் மாற்றப்படவே இல்லை. மோசடியாக அதை மாற்றியிருக்கிறார்கள். அது வெளியிலே தெரியாமல் திடீரென்று மாற்றியிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அதே போன்று பொதுக்குழு நடத்துவதற்கான அதிகாரம் விதி 13 படி நிறுவனங்களுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்று இரண்டாவதாக சொல்லுகிறார். மூன்றாவதாக, தலைவருடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டால் அதோடு முடிந்துவிட்டது. அதற்கடுத்து அந்த அதிகாரம் முழுமையாக நிறுவனருக்கு சென்றுவிடும். எனவே பதவிக்காலம் முடிந்ததன் காரணமாக கடந்த 2022 28ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்வு பெற்றார். 3 ஆண்டு முடிந்தவுடன் அதோடு பதவி முடிந்துவிட்டது என்று மூன்றாவதாக சொல்கிறார். இதுக்கு அடுத்தது 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருதான் இன்றைக்கும் அலுவலகம். இது திரு ஜி.கே. மணி அவர்கள் அவருடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன இந்த 4 விஷயங்கள். இது குறித்து தான் உங்களிடத்தில் நான் விளக்கம் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். இதோடு கூடுதலாக, நேற்று இந்த அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டதற்கு பிறகு எல்லோரும் கூப்பாடு போட்டார்கள். என்னவென்றால், நம்பர் 10 திலக் தெரு மட்டும்தான் உள்ளது, திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய பெயர் இல்லை. அந்த கடிதம் எங்களுக்கு வந்த கடிதம். பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியை நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது. எங்களுக்கு வந்த கடிதத்தை வச்சுட்டு அவங்க கடிதம் சொல்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய அதிகாரம், அந்த விதிகள், அது யாருக்கு என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றங்கள் தான் சொல்ல வேண்டும். நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுப்போம் என்பதற்காக அவர்கள் கேவியட் மனுவை தாக்கல் செய்தார்கள். இந்த நேற்று வந்த கடிதத்தை தொடர்ந்து அவர்கள் பதட்டம் ஏற்பட்டுவிட்டது. பல்வேறு குழப்பங்களின் அடிப்படையில் பல்வேறு செய்திகளை சொல்லி வருகிறார்கள். ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினரும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி இயங்குகிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் திரு ஜி.கே. மணி அவர்கள் சொன்ன அந்த செய்திக்கு உரிய விளக்கத்தை உங்களிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முகவரி மோசடி அப்படின்னு சொல்றார். திடீரென்று நேற்று தான் தெரிந்தது என்றார். 25 வருடம் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். பல்வேறு தருணங்களில் சட்டமன்றத்தில் பொது இடங்களில் கட்சிக்காக பேசியவர். இப்படிலாம் ஒரு அபாண்டமாக பேசுவது என்பது திரு கௌரவ தலைவர் அவர்களுக்கு அது கௌரவமா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். 2022ஆம் ஆண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவுடன் அதற்கு பிறகு 1/6/2022 தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் கொடுத்த கடிதத்தில் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருவை இந்த 10 திலக் தெருவாக மாற்றி நாங்கள் கடிதம் கொடுத்து விட்டோம். அன்றிலிருந்து நாங்கள் இந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக டி நகர் திலக் தெரு தான் இருந்து வருகிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிக்கை நீங்கள் இன்னைக்கு வேணாலும் எடுத்து பாருங்க. அந்த அறிக்கையில் முகவரி என்பது நமது 10 திலக் தெரு என்று தான் இருக்கும். மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஒப்புதலோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது. அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதிலும் நம்பர் 10 திலக் தெரு என்றுதான் இருக்கும். அதே போன்று தேர்தல் ஆணையம் கொடுத்த பல்வேறு கடிதங்கள் தொடர்ச்சியாக டி நகருடைய முகவரிக்குத்தான் கடிதங்கள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ நேற்று தான் தெரிந்ததை போன்றும் திடீரென்று தெரிந்தவுடன் பதட்டமாகிவிட்டோம் என்றும் சொல்லுகிறார். இன்னொரு கேள்வி, அன்புமணி ராமதாஸ் அவரோடு 16 குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அந்த 16 குற்றச்சாட்டில் ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் அலுவலகத்தை மாற்றிவிட்டதாக. இது நேற்று உள்ள செய்தி அல்ல, இது ஒரு பழைய செய்தி. தேர்தல் அலுவலகம் என்பது கட்சியினுடைய அலுவலகம் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. அது இதற்கு முன்பாகவே மாறி இருக்கிறது. எல்லோருக்குமே தெரியும், ஐயா அவர்களுக்கு தெரியும், எல்லா கட்சியினருக்கும் தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருதான் அலுவலகம், இது இல்லை என்று அவர் சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் நான் மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களை பார்த்து கேட்கிறேன், பிறகு எப்படி தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த படிவத்தை, முதல் படிவத்தை
பத்திரிகையாளர்களிடம் மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள் தூக்கி காண்பிக்கின்றார். அதில் அந்த முகவரி அட்டையில் தைலாபுரம் விழுப்புரம் மாவட்டம் என்று இருந்தது. எப்படி மாறியது? 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு இப்பொழுது என்று சொல்லக்கூடியவர் எப்படி தைலாபுரத்திற்கான முகவரிக்கு மாற்றி அவர் ஒரு செய்தியை வெளியிட முடியும்? நான் இன்னொரு பகிரங்கமான ஒரு செய்தியை சொல்கிறேன். திரு ஜி.கே. மணி அவர்கள் நேற்று தான் இதுவும் சமூக வலைதளத்தில் பிரபலமாக வந்தது. 30/3/2013 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு என்பது பயன்படுத்த முடியாத அளவிற்கு, அங்கு வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்த முடியாத அளவிற்கு, அந்த இடத்தில் பத்திரிகையாளர்கள் வந்து செல்ல முடியாத அளவிற்கு மிக நெருக்கடியான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி. அதனால் அது அலுவலகமாக இருந்தாலும் கூட தலைவர்கள் நிர்வாகிகள் அங்கே சென்று வரக்கூடிய பழக்கம் என்பதே இல்லை. அதன் காரணமாக அதை மாற்ற வேண்டும் என்ற நீண்ட காலமாக அது இருந்தது. அதன் காரணமாக 30/3/2013 திரு ஜி.கே. மணி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அவருடைய கையொப்பம் கீழே கையெழுத்தோடு சேர்ந்து தேதியோடு வெளியிட்டிருக்கிறார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.